மணிகண்டன் அவர்கள் நடிப்பில் வினோத்குமார் தயாரிப்பில் வெளியான குடும்பஸ்டன் திரைப்படம் வந்து 5 நாட்கள் முடிவில் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை தான் பேச போகிறோம். ஸோ இந்தியாவில் மட்டுமே இந்த எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு, உலக அளவில் வந்து எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு, எத்தனை பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, தியேட்டர் கவுண்ட் வந்து எவ்வளவு அதிகரித்திருக்கு, ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து எவ்வளவு அதிகரித்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை பேச போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது வந்து குடும்பஸ்டன் திரைப்படம் ஜனவரி 24ஆம் தேதி வந்து வெளியானது. ஸோ இந்த திரைப்படம் வந்து வழக்கமான மணிகண்டன் திரைப்படம் மாதிரி தான் வந்து இருக்குது. கம்ப்ளீட்டான வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எமோஷன். அது மட்டும் இல்லாமல் ஏதோ வந்து நம்ம கூட நடிக்கிற நம்ம கூட இருக்க ஒருத்தரோட திரைப்படத்தை பார்க்குற மாதிரி வந்து அவ்வளோ கனெக்ட் ஆகி ரசிகர்கள் வந்து இந்த திரைப்படத்தை வந்து செம்மையாக வந்து கொண்டாடி இருக்காங்க. கம்ப்ளீட்டான பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து வந்திருப்பதால் கலெக்ஷனும் வந்து அதிகரித்திருக்கு. சொல்லப்போனால் வந்து ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனை விட செகண்ட் டே கலெக்ஷன் அதிகரித்திருக்கு. செகண்ட் டே கலெக்ஷனை விட வந்து தேர்ட் டே கலெக்ஷன் வந்து அதிகரித்திருக்கு. ஸோ மொத்தமாகவே வந்து இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் வந்து பயங்கரமாக வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். அதாவது ஃபஸ்ட்டே வந்து இந்த திரைப்படத்துக்கு ஓப்பனிங் வந்து பயங்கரமாகவே இருந்ததான்னு கேட்டால் பெருசாக வந்து கிடையாது. ஒரு நார்மலான ஓப்பனிங் தான் வந்து இருந்தது. கிட்டத்தட்ட வந்து 1 கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் வந்து ஃபஸ்ட் டே கலெக்ஷன் வந்து பண்ணியிருந்தது. ஸோ அதுக்கு அடுத்த நாள் ஃபஸ்ட் டே வந்து இந்த திரைப்படத்துக்கு கம்ப்ளீட்டான பாசிட்டிவான விமர்சனம் வந்து வந்ததால் அதுக்கு அடுத்த நாள் வந்து இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் வந்து 2.2 கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது. ஃபஸ்ட் டேவை விட 120% தான் அதிகமாக அந்த கலெக்ஷன் வந்து பண்ணியிருந்தது. ஸோ செகண்ட் டேக்கு அப்புறமா சண்டே, அதாவது சாட்டர்டே, இது சண்டே வந்து இந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய ஒரு வசூல் வேட்டை. சாட்டர்டே வந்து இந்த திரைப்படத்தை பார்க்காதவங்க சண்டே வந்து இந்த திரைப்படத்தை பார்ப்பதற்கு முன் வந்து விட்டார்கள். ஸோ தேர்ட் டே வந்து இந்த திரைப்படத்துக்கு 43% வந்து செகண்ட் டேவை விட வந்து அதிகரித்து விட்டது. ஸோ கிட்டத்தட்ட வந்து 3.15 கோடி ரூபாய் அந்த செகண்ட் டே கலெக்ஷனை வந்து இந்த திரைப்படம் வந்து பண்ணியிருந்தது. இந்த ஒரு விஷயத்தை படக்குழுவை எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு வந்து வசூல் வந்து அதிகரித்து கொண்டே இருந்தது. ஸோ 4வது நாள் வந்து இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் வந்து கொஞ்சம் வந்து டவுன் ஆச்சு. அதுக்கான காரணம் என்ன, வீக் டேஸ் மண்டே. ஸோ இந்த திரைப்படத்தோட மண்டே வசூல் வந்து 0.99 crores அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது கன்ஃபார்மான டேட்டாவாக கேட்டால் கன்ஃபார்மான டேட்டா கிடையாது, ரஃப்பான டேட்டா. அதுக்கப்புறமா 5ஆம் தேதி, அதாவது டியூஸ்டே, நேற்று. ஸோ நேற்று வந்து இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 0.78 crores அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுவும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. காரணம் வந்து இது எல்லாமே இந்த வீக் டேஸ். மொத்தமாக வந்து இந்த திரைப்படம் வந்து 5 நாட்கள் முடிவில் வந்து 8.12 கோடி ரூபாய் அந்த கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்கு. இது பெரிய கலெக்ஷனாக கேட்டால் எஸ் வந்து அவங்க எதிர்பார்த்ததை விட வந்து பெரிய கலெக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த திரைப்படத்துக்கு வந்து மார்னிங் வந்து 16.46% வந்து ஷோஸ் வந்து ஃபில் ஆகி இருக்கிறது. ஆஃப்டர்நூன் வந்து 19.70% ஷோஸ் வந்து ஃபில் ஆகியிருக்கு. ஈவினிங் ஷோ வந்து 17.80% ஷோஸ் வந்து ஃபில் ஆகியிருக்கு. நைட் ஷோ வந்து 22% வந்து ஷோஸ் வந்து ஃபில் ஆகியிருக்கு. இந்த திரைப்படத்துக்கு அதிகமான ஷோஸ் வந்து டிக்கெட்ஸ் வந்து சோல்ட் ஆகுது. சென்னையில் வந்து 19% டிக்கெட் வந்து சோல்ட் ஆகிறது. பெங்களூரில் வந்து 12% ஆஃப் டிக்கெட் வந்து சோல்ட் ஆகிறது. மதுரையில் வந்து 18%, கோயம்புத்தூரில் வந்து 15%, பாண்டிச்சேரியில் வந்து 28%, சேலத்தில் வந்து 34%, வேலூரில் வந்து 14%, திண்டுக்கல்லில் வந்து 28%, திருச்சியில் வந்து 38%. ஆக மொத்தம் வந்து திருச்சியில் தான் வந்து அதிகமான ஸ்க்ரீன் கவுண்டில் வந்து இந்த திரைப்படம் வந்து புக் ஆகிறது. இதனால் வந்து படக்குழு செம ஹாப்பியில் வந்து இருக்காங்க. அவங்க எதிர்பார்த்ததை விட வசூல் வந்து அதிகரித்து கொண்டே இருக்குது. கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த நாட்களில் இனிமேல் இந்த வசூல் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. ஏன்னா வந்து பிப்ரவரி 6ஆம் தேதி வரைக்குமே எந்த பெரிய திரைப்படம் வெளியாகாமல் இருக்குது. பிப்ரவரி 6ஆம் தேதி தான் விடாமுயற்சி திரைப்படம் வெளியாகிறது. அதனால் வந்து பிப்ரவரி 6ஆம் தேதி வரைக்குமே குடும்பஸ்டன் திரைப்படத்தோட வசூல் வந்து ரொம்பவே அதிகரிக்கும். கண்டிப்பாக வந்து 20 கோடிக்கு மேலே பண்ணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸோ நீங்கள் வந்து குடும்பஸ்டன் திரைப்படம் பார்த்தீங்களா, உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா நியூஸும் டக்குன்னு தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு வீடியோ மணிகண்டன் அவர்கள் நடிப்பில் வினோத்குமார் தயாரிப்பில் வெளியான குடும்பஸ்டன் திரைப்படம் வந்து 5 நாட்கள் முடிவில் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை தான் பேச போகிறோம். ஸோ இந்தியாவில் மட்டுமே இந்த எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு, உலக அளவில் வந்து எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு, எத்தனை பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, தியேட்டர் கவுண்ட் வந்து எவ்வளவு அதிகரித்திருக்கு, ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து எவ்வளவு அதிகரித்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை பேச போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது வந்து குடும்பஸ்டன் திரைப்படம் ஜனவரி 24ஆம் தேதி வந்து வெளியானது. ஸோ இந்த திரைப்படம் வந்து வழக்கமான
மணிகண்டன் திரைப்படம் மாதிரி தான் வந்து இருக்குது. கம்ப்ளீட்டான வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எமோஷன். அது மட்டும் இல்லாமல் ஏதோ வந்து நம்ம கூட இருக்க ஒருத்தரோட திரைப்படத்தை பார்க்குற மாதிரி வந்து அவ்வளோ கனெக்ட் ஆகி ரசிகர்கள் வந்து இந்த திரைப்படத்தை வந்து செம்மையாக வந்து கொண்டாடி இருக்காங்க. கம்ப்ளீட்டான பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து வந்திருப்பதால் கலெக்ஷனும் வந்து அதிகரித்திருக்கு. சொல்லப்போனால் வந்து ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனை விட செகண்ட் டே கலெக்ஷன் அதிகரித்திருக்கு. செகண்ட் டே கலெக்ஷனை விட வந்து தேர்ட் டே கலெக்ஷன் வந்து அதிகரித்திருக்கு. ஸோ மொத்தமாகவே வந்து இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் வந்து பயங்கரமாக வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். அதாவது ஃபர்ஸ்ட் டே வந்து இந்த திரைப்படத்துக்கு ஓப்பனிங் வந்து பயங்கரமாகவே இருந்ததான்னு கேட்டால் பெருசாக வந்து கிடையாது. ஒரு நார்மலான ஓப்பனிங் தான் வந்து இருந்தது. கிட்டத்தட்ட வந்து 1 கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் வந்து பண்ணியிருந்தது. ஸோ அதுக்கு அடுத்த நாள் ஃபர்ஸ்ட் டே வந்து இந்த திரைப்படத்துக்கு கம்ப்ளீட்டான பாசிட்டிவான விமர்சனம் வந்து வந்ததால் அதுக்கு அடுத்த நாள் வந்து இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் வந்து 2.2 கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது. ஃபர்ஸ்ட் டேவை விட 120% தான் அதிகமாக வந்து கலெக்ஷன் வந்து பண்ணியிருந்தது. ஸோ செகண்ட் டேக்கு அப்புறமா சண்டே, அதாவது சாட்டர்டே, இது சண்டே வந்து இந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய ஒரு வசூல் வேட்டை. சாட்டர்டே வந்து இந்த திரைப்படத்தை பார்க்காதவங்க சண்டே வந்து இந்த திரைப்படத்தை பார்ப்பதற்கு முன் வந்து விட்டார்கள். ஸோ தேர்ட் டே வந்து இந்த திரைப்படத்துக்கு 43% வந்து செகண்ட் டேவை விட வந்து அதிகரித்து விட்டது. ஸோ கிட்டத்தட்ட வந்து 3.15 கோடி ரூபாய் அந்த செகண்ட் டே கலெக்ஷனை வந்து இந்த திரைப்படம் வந்து பண்ணியிருந்தது. இந்த ஒரு விஷயத்தை படக்குழுவை எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு வந்து வசூல் வந்து அதிகரித்து கொண்டே இருந்தது. ஸோ 4வது நாள் வந்து இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் வந்து கொஞ்சம் வந்து டவுன் ஆச்சு. அதுக்கான காரணம் என்ன, வீக் டேஸ் மண்டே. ஸோ இந்த திரைப்படத்தோட மண்டே வசூல் வந்து 0.99 crores அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது கன்ஃபார்மான டேட்டாவாக கேட்டால் கன்ஃபார்மான டேட்டா கிடையாது, ரஃபான டேட்டா. அதுக்கப்புறமா 5ஆம் தேதி, அதாவது டியூஸ்டே, நேற்று. ஸோ நேற்று வந்து இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 0.78 crores அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுவும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. காரணம் வந்து இது எல்லாமே இந்த வீக் டேஸ். மொத்தமாக வந்து இந்த திரைப்படம் வந்து 5 நாட்கள் முடிவு வந்து 8.12 கோடி ரூபாய் அந்த கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்கு. இது பெரிய கலெக்ஷனாக கேட்டால் எஸ் வந்து அவங்க எதிர்பார்த்ததை விட வந்து பெரிய கலெக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த திரைப்படத்துக்கு வந்து மார்னிங் வந்து 16.46% வந்து ஷோஸ் வந்து ஃபில் ஆகி இருக்கிறது. ஆஃப்டர்நூன் வந்து 19.70% ஷோஸ் வந்து ஃபில் ஆகியிருக்கு. ஈவினிங் ஷோ வந்து 17.80% ஷோஸ் வந்து ஃபில் ஆகியிருக்கு. நைட் ஷோ வந்து 22% வந்து ஷோஸ் வந்து ஃபில் ஆகியிருக்கு. இந்த திரைப்படத்துக்கு அதிகமான ஷோஸ் வந்து டிக்கெட்ஸ் வந்து சோல்ட் ஆகுது. சென்னையில் வந்து 19% டிக்கெட் வந்து சோல்ட் ஆகிறது. பெங்களூரில் வந்து 12% ஆஃப் டிக்கெட் வந்து சோல்ட் ஆகிறது. மதுரையில் வந்து 18%, கோயம்புத்தூரில் வந்து 15%, பாண்டிச்சேரியில் வந்து 28%, சேலத்தில் வந்து 35%, வேலூரில் வந்து 14%, திண்டுக்கல்லில் வந்து 28%, திருச்சியில் வந்து 38%. ஆக மொத்தம் வந்து திருச்சியில் தான் வந்து அதிகமான ஸ்க்ரீன் கவுண்டில் வந்து இந்த திரைப்படம் வந்து புக் ஆகிறது. இதனால் வந்து படக்குழு செம ஹாப்பியில் வந்து இருக்காங்க. அவங்க எதிர்பார்த்ததை விட வசூல் வந்து அதிகரித்து கொண்டே இருக்குது. கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த நாட்களில் இன்னுமே இந்த வசூல் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. ஏன்னா வந்து பிப்ரவரி 6ஆம் தேதி வரைக்குமே எந்த பெரிய திரைப்படம் வெளியாகாமல் இருக்குது. பிப்ரவரி 6ஆம் தேதி தான் விடாமுயற்சி திரைப்படம் வெளியாகிறது. அதனால் வந்து பிப்ரவரி 6ஆம் தேதி வரைக்குமே குடும்பஸ்டன் திரைப்படத்தோட வசூல் வந்து ரொம்பவே அதிகரிக்கும். கண்டிப்பாக வந்து 20 கோடிக்கு மேலே பண்ணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸோ நீங்கள் வந்து குடும்பஸ்டன் திரைப்படம் பார்த்தீங்களா, உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா நியூஸும் டக்குன்னு தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு வீடியோ பிடிச்சி